ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எக்கனாமிக் சர்வேயில் சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் டு உமன். அதாவது பெண்களுக்கு தரக்கூடிய, இலவசமாக தரக்கூடிய அந்த நிதி. நம்ம லோக்கலாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மாதம் மாதம் பெண்களுக்கு 1000 ரூபா காசு தராங்கல்ல. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்துட்டு பீகார், மகாராஷ்டிரா இந்த மாதிரி ஒரு சில கவர்மெண்ட்ஸ் எல்லாமே 1500, 2000 அது மாதிரி தந்துட்டுருக்காங்க லேடிஸ்க்கு. இப்போ கூட பார்த்திங்க அப்படின்னா, எலெக்ஷன் வரத்துக்கு முன்னாடி ஏடிஎம்கே ஜென்ரல் செக்ரட்டரி எடப்பாடி பழனிசாமி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா மகளிருக்கு 2000 ரூபா தருவோம் மாதம் மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாப்பிக்கை வந்து எக்கனாமிக் சர்வே தொட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து தப்புன்னு சொல்லலை டைரெக்டாக, ஆனால் இதுக்கு ஒரு ரெகுலேஷன் கண்டிப்பாக இருக்கணும். அப்படியே பொதுவாக எல்லாத்துக்கும் வந்து நான் அன்கண்டிஷ்னலாக எந்த விதமான ஒரு கண்டிஷனும் வைக்காமல் நான் எல்லாத்துக்கும் காசு அள்ளி தரக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்கண்டிஷனல் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் டு உமன் குட் பிளேஸ் ஏ ஹெவி ஸ்ட்ரெயின் ஆன் ஸ்டேட் ஃபினான்சஸ் வித் அன் எஸ்டிமேட்டட் ஆஃப் 1.7 lakh crore இன் த ஃபினான்ஷியல் இயர். அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, 1.7 லட்சம் கோடி கடன் சுமையாகும். மாநில அரசுக்கு 1.7 லட்சம் கோடி கடன் சுமையாகும் இந்த அன்கண்டிஷனல் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது பெண்களுக்கு நாங்கள் இலவசமாக 1000 தரது, 1500 தரது, இது ரெகுலேஷனே இல்லாமல் போயிட்டுருக்குது. இதுக்கு வந்து ஏதோ ஒரு ரெகுலேஷன் கண்டிப்பாக பண்ணணும். பண்ணாமல் நான் மட்டும் அப்படியே எடுத்து பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட்டோட ஃபினான்ஸ் வந்து ரொம்ப வந்து பாதாளத்துக்கு போயிடும். அதை திரும்ப ரெக்கவர் பண்ணுறதே பெரிய விஷயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் பாசிட்டிவும் இருக்குது. ஏன்னா வீட்டில் வேலை செய்கிறவங்கள வந்து ரெக்கக்னைஸ் பண்ணல. அன்பெய்டு ஒர்க்கர்ஸ் கெட்ஸ் த அமௌண்ட். அதாவது வேலை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு சம்பளமே தராமல் இருக்கிற, ஸோ அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டு வந்து கையில் போகிறது பாசிட்டிவ். அவங்க ரெண்டாவது சொல்கிறது பாசிட்டிவ் வந்து, அவங்களுக்கு உடனடியாக ஒரு தேவை இருக்குது, அதை வந்து வீட்டில் இருக்கிற ஆண்கள்கிட்ட கேட்காம அவங்களுடைய பர்சனல் திங்ஸோ இல்லை வேறு எதுக்கோ அவங்க வாங்கிக்கிறாங்க. இதையெல்லாம் பாசிட்டிவ் தான். ஆனால் நெகட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த அமௌண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. சின்னதாக ஒரு கட்சி வந்து ஒரு இனிஷியல் அமௌண்ட்டில் 500, 1000 சொல்கிறாங்க அப்படின்னா, திரும்ப அதை பார்த்துட்டு அதர் ஸ்டேட் 1500, 2000 இல்லை அதே ஸ்டேட்டில் இருக்க இன்னொரு கட்சி திரும்பவும் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தால் ஸ்டேட்டோட ஃபினான்ஸ் பேர்டன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எங்கே திரும்பவும் வந்து நிற்கும் அப்படின்னா, காமன் மேனோட, பொது ஜனத்தோட டெய்லி எக்ஸ்பென்சஸில் எல்லாமே ரேட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் வந்து இதனால் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இதிலே வந்து ஹெஃப்டி அமௌண்ட் வந்து அவங்க தந்துட்டாங்க அப்படின்னா மற்றதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ எக்கனாமிக் சர்வே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு ரெகுலேஷன் தேவை. இதை மாதிரி லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸில் வந்து எக்ஸாம்பிள் மெக்சிகோ, பிரேசில் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லேயும் பெண்களுக்கு வந்து காசு தந்தாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு ரெகுலேஷன் இருந்தது. அதாவது என்னென்னா, நாங்கள் காசு தரோம், நீ வந்து குழந்தைய கண்டிப்பாக ஸ்கூலுக்கு அனுப்பணும். அதே மாதிரி உங்களுடைய நியூட்ரிஷன் லெவல், ஹெல்த் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும். அதெல்லாம் செக் பண்ணுவோம் நாங்கள் மாதம். அதை நீ குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பலை, உங்களோட நியூட்ரிஷன் லெவல் எதுவும் இல்லை அப்படின்னா நாங்கள் அந்த காசு தரதை ஸ்டாப் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரெகுலேஷன் வச்சுருந்தாங்க. ஸோ தேர் ஷுட் பி சம் ரெகுலேஷன் இன் கிவிங் த ஃப்ரீ கேஷ் அமௌண்ட் டு த உமன் செக்டார் அப்படின்றது எக்கனாமிக் சர்வே சொல்லியிருக்காங்க. அவங்க கடைசியாக என்ன முடிச்சிருக்காங்க அப்படின்னா, உமன் நீட் ஹெல்ப் பட் வித் த கண்டிஷன். அதாவது பெண்களுக்கு உதவி தேவை, ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் ஏதாவது நம்ம வைக்கணும். கண்டிஷனே இல்லாமல் எல்லா பெண்களுக்கும் நான் வந்து காசு தரேன் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அந்த காசை வந்து வேறு எதுக்காவது அவங்க யூஸ் பண்ணணும். ஹையர் எஜுகேஷன் இல்லை நியூட்ரிஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு எதுக்காவது அவங்க யூஸ் பண்ணுறாங்களாங்கிறத மானிட்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எக்கனாமிக் சர்வே சொல்கிறாங்க. ஆனால் ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரீஸில், இந்தியா மாதிரி ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரீஸில் இது பாசிபிள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஸோ எக்கனாமிக் சர்வே வந்து நான் இதை வந்து சரின்னு சொல்லலை, தப்புன்னு சொல்லலை அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. ஆனால் தேர் ஷுட் பி சம் ரெகுலேஷன் இன் கண்ட்ரோலிங் த கேஷ் கிவிங் டு த உமன். ஒரு கண்டிஷனே இல்லாமல் நான் காசு வந்து எல்லாத்துக்கும் எடுத்து தரது வந்து சரியாக இருக்காது. இப்போக்கு அது சரியாக இருந்தாலும் காலப்போக்கில் அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட நிதியை வந்து இன்னும் ரொம்ப சிக்கலாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சாதாரண டிபேட்டு 2 நாளாகவே பத்திரிக்கையில், டிவி சேனல்ஸ், யூடியூப் சேனல்ஸில் போயிட்டுருக்குது. ஸோ இது வந்து கவர்மெண்ட் வந்து
லேடிஸை வந்து சப்ரஸ் பண்ணுறதா ஒரு சாரர் சொல்கிறாங்க. ஒரு சாரர் அவங்க சொல்கிறது ரைட்டு தான், ரெகுலேஷன் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாதம் 25,000 35,000 வாங்குகிற லேடிஸ்க்கு எதுக்கு மாதம் 1000 ரூபா காசு தரணும், அவங்களுக்கு அந்த இது எதுக்கு தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சாரர் கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு டிபேட்டை கொண்டு வந்திருக்குது. ஸோ இது வந்து சரியா தப்பா அப்படின்ற மாதிரி எக்கனாமிக் சர்வே சொல்லவே இல்லை. இது சரின்னு சொல்லலை, தப்புன்னு சொல்லலை. அவங்க சொல்லியிருக்கிறது ஒன்று தான், தேர் ஷுட் பி சம் ரெகுலேஷன் இன் அன்கண்டிஷனல் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் டு த உமன். அதாவது எந்த விதமான கண்டிஷனும் இல்லாமல் பெண்களுக்கு நிதியை அள்ளித்தரதுக்கு ஒரு சில நிபந்தனைகள் கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி எக்கனாமிக் சர்வே சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.